மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய பிரதி பணிப்பாளர் திரு சிவனேசராஜா கிருஷாந்தன் வருகை தந்து பல விடயங்கள் தொடர்பில் பல விடயங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மின் கட்டண அதிகரிப்பினூடாக ஏற்பட்ட பாதிப்புகள், அதற்கு ஏதுவான காரணிகள் தொடர்பான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இப்போது மின்சார கட்டணம் அதிகரித்திருக்கிறது. இந்த அதிகரிப்புக்கு ஏற்றவாறு மக்கள் தங்களுடைய மின் கட்டணத்தை குறைப்பதற்கு எப்படியான மின் பாவனை முறைமைகளை கையாள வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது. எனவே சிலருக்கு தெரிய போவதில்லை, இப்படியான ஒரு மின் உபகரணத்தை பயன்படுத்துகின்ற போது இந்த அளவு மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும், எனவே அதனூடாக அதிக மீட்டர் ரீடிங் காட்டக்கூடியதாக இருக்கும், எனவே அதிக கட்டணம் வரலாம் என்று. ஆனால் அப்படியான பொழுதுகளில் மின் இயந்திரங்களை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் எங்களுக்கான இந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம் தொடர்பாக நீங்கள் சற்று விளங்கப்படுத்த வேண்டும். நிச்சயமாக மின்சார கட்டணத்தை குறைப்பதற்காக பிரதானமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அதிகமாக நாங்கள் பார்ப்பது இந்த மின் விளக்குகள். மின் விளக்குகளில் இந்த மஞ்சள் நிறமான தங்குத நிலை மூலமான மின்சார பாவனைக்குரிய மின் விளக்குகளை பாவிக்காமல் CFL தொழில்நுட்பம் அல்லது LED மூலமான மின் விளக்குகளை பாவிப்பதன் மூலமாக கணிசமான அளவில் நாங்கள் மின்சார நுகர்வை குறைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டி மக்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயங்கள் தான் இந்த குளிர் ஊட்டிகள், மற்றது இந்த ஃப்ரிட்ஜ். நாங்கள் ரெண்டு இடத்திலையும் நாங்கள் ரெண்டு விதமான விஷயங்கள் பார்க்கணும். இந்த பொருட்களை தெரிவு செய்யும் போது இன்வெர்டர் டைப்பான பொருட்களை நாங்கள் பாவிக்க வேண்டியிருக்கும். இன்வெர்டர் டைப்பில் என்னென்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிசிட்டி யூசேஜை கட் ஆஃப் பண்ணி ஒரு நிலையான அளவுக்கான மின்சார நுகர்வை தான் அது பாவித்துக் கொண்டிருக்கும். அதன் மூலமாக கணிசமான மின்சார நுகர்வை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். அதை விடுத்து மக்கள் உதாரணத்துக்கு நாங்கள் சரளமாக பொறிமுறைகளை தாண்டி எங்களது ஆட்டிடியூட் அல்லது பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சில பேர் சும்மா ஃப்ரிட்ஜை போய் திறந்து பார்க்கறது. அப்போ அந்த குளிரூட்டியின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த குளிரான அந்த ஏர் அல்லது அந்த வாயு அல்லது அந்த வழியில் அடிக்கடி வர மூலமாகவும் மூலமாக அந்த பெட்டி அதிக மின்சாரம் தேவை. ஆகவே எப்போதும் வீட்டு பெண்களோ அல்லது எவராக இருந்தாலும் தாங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக யோசித்துக் கொண்டு அதை எடுப்பதன் மூலம் அது கணிசமாக பாதிக்கின்றது. நாங்கள் அடிக்கடி ஒரு நாளைக்கு 100 தடவை திறந்து மூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. என்னன்னா அது ஒரு பொருட்களின் பாவனைகளையும் நிறைய தங்கியிருக்கிறது. இப்போ சொன்னால் நாங்கள் எவ்வளோத்துக்கு ஈவன் நான் மொபைல் ஃபோன்லேயும் நான் சொல்லக்கூடிய விஷயம்தான், தொலைபேசி அதாவது கையிறக்க தொலைபேசிகளில் அந்த செல்லிகளை ஆன் பண்ணி மொபைல் அப்ளிகேஷனையும் ஆன் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிற அளவு அதிகமாக இருக்கும். பேட்டரி ட்ரெயின் ஆகிற அளவு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் திருப்பி சார்ஜ் பண்ணத்தான் வேண்டியிருக்கும். அப்போ நம்மளோட ஆட்டிடியூட் அந்த இடத்துல முக்கியமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நாங்கள் ஆன் பண்ண வேண்டிய ஆஃப் பண்ண வேண்டியது மிகவும் முக்கியமாக. சில இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடிலாக, அதாவது டிவி அதுகளில் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் கூடிய LED லைட்டுகள் மேலே செஞ்சு கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் மெயினான ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு போகிறது. அயன் பண்ணக்கூடாது. மின்னழுத்திகளை நாங்கள் பாவிக்கும் பொழுது பிரதானமாக மொத்தமாக எல்லா உடைகளையும் ஒரே நேரத்தில் மின்னழுத்தி மூலமாக அயன் பண்ணுறது ஒரு சாலை சிறந்த விஷயம். அதை தாண்டி இப்போது அநேகமான இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் தான் வீட்டு கூரை மேலான மின்சார சூரிய பழு மூலமான மின்சார உற்பத்தி. அதை நாங்கள் 3 விதத்தில் பிரித்து கொள்ளலாம். ஒன்று நெட் மீட்டரிங், நெட் அக்கவுண்டிங் அண்ட் நெட் பிளஸ் என்று 3 வகையான ஸ்கீம், 3 வகையான பொறிமுறை மூலமாக. நெட் மீட்டரிங் என்று சொல்லக்குள்ள உங்களுக்கு ஒரு வருமானம் வராது, ஆனால் நீங்கள் உற்பத்தி செய்கிறதும் அவர்கள் மின்சார சபை மூலமாக வரக்கூடிய நுகர்வையும் கூட்டி கழித்து பார்த்து எது கூடவாக இருக்கின்றதோ அதை அடுத்த மாதத்துக்கு கொண்டு செல்வது. உதாரணத்துக்கு நீங்கள் 100 அலகுகளை பாவிக்கின்றீர்கள், அவர்களது அலகுகளை 100 ஏற்றுமதி செய்கிறீர்கள், 150 ஏற்றுமதி செய்கிறீர்கள், 50 அதிகமாக நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீர்கள், அது அந்த பாசிட்டிவ் 50 என்று அடுத்த மாதத்துக்கு செல்லும். இதே இது நெட் அக்கவுண்டிங் என்பது இதே விஷயம். அந்த 50 அலகு அடுத்த மாதத்துக்கு கொண்டு செல்லாமல் அந்த 50 அலகுக்குரிய நீங்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த 50 அலகை அவர்கள் காசாக உங்களுக்கு தருவார்கள். நெட் பிளஸ் என்பதில் நீங்கள் பாவித்த 100க்கு நீங்கள் அவர்களுக்கு காசு கட்டணும், நீங்கள் ஏற்றுமதி செய்த 150க்கு அவர்கள் உங்களுக்கு காசு தருவார்கள். எப்படி அந்த 37 ரூபாய் என்ற அடிப்படையில் இப்போ இருக்கின்றது. இப்போது இங்கே எங்களுக்கு முன்பாக பல பொருட்களை அடுக்கி வைத்திருக்கிறீர்கள். இதனுடைய பொறிமுறைகள் சம்பந்தமாக நிச்சயமாக 2019ஆம் ஆண்டில் வந்த ஒரு சட்டம் தான் இலங்கையில் சாக்கெட்ஸ் அண்ட் பிளக்ஸ், அதாவது மின்சார செருகிகள் மற்றும் இந்த குழிகளுக்குரிய நியமம். இது 13 ஆம்பியர் அல்லது சதுர வடிவான இந்த சாக்கெட் அவுட்லெட் தான் இலங்கையில் இப்போது ஒரே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கின்றது. ஆகவே மக்கள் இப்படியான சதுர வடிவான சாக்கெட் அவுட்லெட்டை தான் வாங்கலாம். அதே நேரத்தில் அதுக்குரிய செருகிகள் மட்டுமே இந்த நாட்டில் ஒரு சட்டமாக
அமல்படுத்தப்பட்டுகின்றது. இதை வேறு ஏதும் கடைகள் சென்று வாங்குவதிலோ அல்லது இப்படியான ஒரு பொருட்கள் இதை தவிர்ந்த பொருட்கள் இருக்குமென்று சொன்னால் அது சட்டத்துக்கு புறம்பான பொருட்கள். இந்த பொருட்களையும் நான் காட்ட இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாது. இது 5 MPS என்று சொல்லுவோம். இப்போதைக்கு நம்ம வீடுகள் அதிகமாக இருப்பது இதுகள். நம்ம வீடுகள் பழைய வீடுகள் இருக்கின்றது. இதுவரை நாங்கள் கன்வெர்ட் பண்றது கன்வெர்ட்டர்ஸ் வந்து வச்சிருக்கிறோம். அதாவது 13 ஆம்பியர்ல இருந்து 5 ஆம்பியராக மாற்றுறதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் இருக்கிறது. இது 15 MPS. இதுவும் இப்போதைக்கு பாவனையில் இல்லை. ஆகையும் சிக்கலான விடயம் இந்த யூனிவர்சல் சாக்கெட்ஸ் சொல்லுது. இதில் வந்து எல்லா விதமான சரிகளும் சரிகள் இது பயன்பாட்டுக்கு அனுமதி இல்லை. இதுவும் இல்லை. ஒரே ஒரு பயன்பாட்டுக்கு அனுமதியானது இது மட்டுமே 13 ஆம்பியர். காரணம் என்று சொன்னால் இது வந்து மின் செறிகள் இதில் சரியாக பொருந்துவது பிரதான காரணமாக இருக்கின்றது. அதன் மூலமாக மின்சார ஒழுக்குகள் தவிர்க்கப்படுகின்றது. அதான் பிரதான காரணம். நாங்கள் சாதாரணமாக பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இது வந்து இலங்கையிலும் இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு சேர்த்து ஆகிய முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மக்களோட பாதுகாப்புக்கு இந்த ட்ரிப் ஸ்விட்ச். இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட 40 விதமான மின்சார மரணங்கள் ஏற்படுகின்றது. இந்த ட்ரிப் ஸ்விட்ச் வந்து ஒழுங்கான முறை இல்லாதது. உங்களோட வீட்டில் வந்து இந்த ட்ரிப் ஸ்விட்சில் இந்த டி என்று சொல்லக்கூடிய இந்த பட்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டெஸ்ட் பட்டன் சொல்லுவோம். வீட்டில் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வச்சு இதை ப்ரெஸ் பண்ணி பாருங்க இந்த அது வேலை செய்கிறதா என்பது. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அதே நேரத்தில் 30 மில்லி ஆம்பியரில் பார்க்க கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்ட போய் உங்களோட வீட்டில் பார்க்கலாம் 30 மில்லி ஆம்பியர் ரேட்டிங் இருக்குதுன்றதையும் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. சகல வீடுகளுக்கும் 30 மில்லி ஆம்பியர். சாதாரணமாக வீடுகளில் மற்ற வேற பொறிமுறைகள் வேற அளவு இருக்கும். ஆனால் வீட்டுக்கு 30 மில்லி ஆம்பியர் இருக்கு. இதை விட குறைந்த மில்லி ஆம்பியர் அல்லது கிடையாது. அதுகள் என்னென்னு சொன்னால் இப்போ குறைந்தது இருக்குமென்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு மின் கசிவுக்கும் டக்குனு ட்ரிப் ஆகிரும். அது ஒரு உங்களுக்கு நியூசன்ஸ் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. 100 மில்லி ஆம்பியர் அதிகமான அளவு வச்சிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு கரண்ட் அடிச்சு ஆள் இறக்கும் வரைக்கும் அது ஆஃப் ஆகும். ஆகவே அந்த 30ன்றது மிகவும் முக்கியம். அதாவது ஒரு மனிதனுக்குள்ளால அவரை பாதிக்காதவாறு செல்லக்கூடிய அதிக அளவு மின்சார ஓட்டம் 30 மில்லி ஆம்பியர். ஒரு ஆம்பியர் 1000 பிரித்து அதில் 30 மில்லி ஆம்பியர். இதுகளும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் கோடுகளும் இப்போது முழுமையாக தவிர்க்கப்பட்டுள்ளது. தனியாக இந்த சதுர வடிவிலான இந்த ஆனால் கடைகளில் சென்று வாங்குகின்ற போது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அதிகமாக விற்பனை காரணம் என்று சொன்னால் இப்போ உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இலங்கையில் SLS ஸ்டாண்டர்டுகளை வந்து இதுதான் இது மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கின்றது. உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு நீங்கள் சொன்னது போல இந்த எக்ஸ்டென்ஷன் கோடுகளை வந்து உற்பத்தி சில கடினம் ஒன்று இருக்கின்றது. அவர்களுக்கு SLSI அதாவது இலங்கை தரக்கட்டுப்பாடுகள் நிறுவனத்துக்குரிய இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எடுப்பதில் சில சிக்கல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரிசோர்சஸ் வந்து என்னென்னு சொன்னால் அந்த ரீசைக்கிளிங் பிளாஸ்டிக் என்று சொல்லுவோம். மீள் சுழற்சி முறையான பிளாஸ்டிக் வந்து தான் அவங்க பாவித்து வார்கள். அந்த பிளாஸ்டிக் வந்து SLSI-க்குரிய அந்த டெஸ்ட் ஒன்று இருக்குது, குளோபல் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. சொன்னால் அதில் தரம் வந்து குறைவாக இருக்கின்றது. அதை தரத்தை கூட்டுவதற்காக நாங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன அவகாசம் கொடுத்துருக்கிறோம். நாங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் அவகாசம் கொடுத்துருக்கிறோம் எக்ஸ்டென்ஷன் கோடில் மட்டும் நீங்கள் சொன்ன சரி. ஆனால் இந்த டிசம்பரோடு அது முடிகின்றது. இப்போது கடைகளில் இப்படியான பொருட்கள் இருந்தால் வாங்க வேண்டாம். அது அதுக்குரிய கால அவகாசம் முடிந்து விட்டது. புதியதாக அவங்க அதை விற்க இயலாது. இருந்தாலும் நாங்கள் இந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிறோம் இருக்கிற பொருட்களை எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி. ஆகவே இனிவரும் ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு தனியாக சதுர வடிவிலான சாக்கெட் அவுட்லெட்டோ அல்லது எக்ஸ்டென்ஷன் கோடோ மட்டும்தான் இலங்கையில் இருக்கு. எனக்கு தெரிந்து சில வேளைகளில் இந்த பொருட்களுக்கான காலம் முடிவடைகிறது என்றால் சில வேளையில் விலை குறைந்து சந்தைக்கு வர வாய்ப்பு. வாங்க வேண்டாம் என்று சொன்னால் அது வந்து நுகர்வோர் அதிகார சபை இதை மிகவும் வலிமையாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது வருங்காலங்கள் இருக்கின்றது. அதை வாங்குவதற்கும் விற்பவருக்கும் மிகவும் அதிகமான அபராதங்களும் இதில் விதிக்கப்படும். முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை தாண்டி இது மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம். மின் உராய்வு நீக்க சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வுகளும் இந்த காலத்தில் போய்கொண்டிருக்கின்றது. இலங்கையில் கிட்டத்தட்ட 30 வகையான அல்லது 30 கம்பெடிட்டர்ஸ் சொல்லுவோம் போட்டியாளர்களுக்கு தான் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவாலையும் பெட்ரோலியம் அமைச்சர் கனியவள அமைச்சாலையும் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட உற்பத்தியாளர்கள் அல்லது விற்பனையாளர்கள். அதை தாண்டி எந்த பொருட்களையும் வாங்குவது வந்து
அன்ஆத்தரைஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது அங்கீகரிக்கப்படாத பொருட்கள். அந்த 30 வகையான பிராண்டுகளையோ அதுகளை நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். முக்கியமாக இதில் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொன்ன பிரச்சனை நான் முக்கியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிரீஸ் வந்து சில இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் அது உண்மையாகவே கிரீஸே அல்ல. அவங்க சரியான குறைஞ்ச விலைகளில் அவங்க என்ன சொல்கிறது, அந்த கோதுமை மாதிரியான விஷயங்களை வச்சுலாம் செய்கிறாங்க. அப்போ நிறைய மிகவும் விலை மதிக்க முடியாத வாகனங்கள் அப்படிலாம் பழுதடைகின்றது. ஆகவே விபத்துகளுக்கும் நிச்சயமாக மிகவும் மிகவும் முக்கியமான விஷயம். அந்த விபத்துகளுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இது. ஆகவே மக்களுக்கு நான் அந்த அவதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான விடயங்களை இலங்கை பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழுவின் வெப்சைட்டில் அல்லது வலைத்தளத்தில் பாருங்கள். www.pucsl Public Utilities Commissions of Sri Lanka.gov.lk இதில் பார்க்கலாம். ஆமாம், நாங்கள் இன்றைய தினம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை நிகழ்ச்சிக்கு அழைத்து பல விடயங்கள் தொடர்பில் பேசியிருந்தோம். மின் கட்டணம் அதிகரித்திருக்கிறது. எனவே அதிகரித்த மின் கட்டணம் எந்த அளவு மக்களுக்கு தாக்கம் செலுத்துகிறது, அதே போல உங்கள் வீடுகளில் நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி எந்த அளவு மின் கட்டணம் நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் என்பது தொடர்பான விடயங்களை சொல்லியிருந்தோம். பயன்படுத்தக்கூடிய சரிகள் தொடர்பான விடயங்கள், அதே போல இலங்கை மின்சார சபையுடைய செலவினங்கள் தொடர்பான பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசியிருந்தோம். இன்னும் ஏராளமான பல விடயங்கள் இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு இந்த காலப்பகுதிக்கு தேவையான பல விடயங்கள் குறித்து நாங்கள் பேசியிருந்தோம். இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் திரு சிவனேசராஜா கிருஷ்ண ஆனந்த் அவர்கள். எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவகாசத்துக்கு நன்றி பிரசன்னா. தேங்க்யூ. இதே போல இன்னும் ஒரு மக்கள் சார்ந்த மக்களுக்கு தேவையான விடயங்கள் குறித்து பேசுவதற்காக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.